ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ நம்ம பார்க்க போகிறது ஜோடியாக் சைன் துலாம். துலாமுக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப், நீங்கள் துலாம் ராசியாகவும் இருக்கலாம், துலாம் லக்னமாகவும் இருக்கலாம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம், ஓகேவா? ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மேபி ஒரு சிலர் வந்துட்டு உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது, ஓகே. முதுகில் குத்திட்டு போயிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, மேரேஜ் பண்ணாமல் ஏமாற்றிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சிலர் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பிரேக்கப் போயிட்டுருக்கலாம். ஸோ இந்த பிரேக்கப் வந்து ஒரு எண்டுக்கு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க. அண்ட் ஒரு மேரேஜ்க்காகவும் வெயிட் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ பிரேக்கப் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவே. எனிஹவ் ரொம்ப பொறுமையாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க, ஓகேவா? அண்டு ஒரு சிலருக்கு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக பிரேக்கப் ஆகிருக்கலாம், ரைட்? ஒரு நியூ ப்ரப்போசலுக்காக, நியூ ஒரு மேரேஜ் லைஃப்க்காக வெயிட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இது நீங்கள் வந்து ஏதோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு வரணுன்ட்டு அதுக்கான எஃபர்ட்டெல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிருக்கீங்க. 3 ஆஃப் வாண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அது ஒரு சக்ஸஸை குறிக்கக்கூடியது தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் உங்களை நோக்கி வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. பிளானிங்கில் இருக்காங்களே தவிர அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து பெரிய போராட்டம் இருக்குது. மேபி நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஆப்ஷன் மீன்ஸ் ஆப்ஷன் இல்லை, அதாவது சுற்றி நிறைய போராட்டம், ஓகே. அவங்கள சுற்றி நிறையா பேரோட ஒரு போராட்டம் வந்து போயிட்டுருக்கலாம். இல்லை அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு போராட்டம். அதனால் பிளானிங் இருக்குது தவிர அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அகெயின் அவங்க சைடு ஒரு பொறுமையை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, ஓகே. சம்வாட் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள், சண்டைகள், ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம், ஓகே. ஸோ அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியல. அண்டு சில பேர் வந்து அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கலாம். அதை பற்றின ஒரு விழிப்புணர்வே அவங்க இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன்ஸ் 2 ஆஃப் வாண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது மேபி இது ஏதோ பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரியான ஒரு குழப்பமான மனநிலை, ஓகே. மொத்தத்துக்கு எந்த பாதையை நோக்கி போகிறதுன்னு தெரில, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸில் இருக்காங்க. ஸோ வாட் யூ வாண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க சைட்லேருந்து லெஸ் எஃபோர்ட்டு தான் இருக்குது. 10 ஆஃப் வாண்ட்ஸ் அகெயின் ரொம்ப பேர்டனாக இருக்குது, ஓகே. அவங்க லவ் ஆஃபர் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் பண்ணுற அளவுக்கு அவங்க பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. அவங்க வந்து அவங்களுடைய ஹாப்பினஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு உங்களை புரிஞ்சுட்டு உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பட் என்னன்னா ரொம்ப ஓவர் பேர்டனாக இருக்குது, ஓகேவா? இப்போ சிச்சுவேஷன் உங்களால் எதுவும் பண்ண முடியல. 4 ஆஃப் ஸ்வாட்ஸ் எனர்ஜியில் இருக்கிறீங்க, ரைட்? பட் நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, அவங்க வந்துட்டு லவ் ஆஃபர் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், ஓகே. மேபி ஒரு சிலர் வந்து இடம் ஷிஃப்ட் பண்ணுறதை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்கலாம். அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கலாம். சப்போஸ் மேரிடாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தனியாக வீடு போகணும், இல்லை ஒரு ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகணும், அதுக்கு உங்கள் பர்சனுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது சிலருக்கு, ஓகே. பட் நீங்கள் என்னதான் எதிர்பார்த்தாலும் அங்கே எதுவும் நடக்காத மாதிரி இருக்குது. அது அப்படிங்கும்போது அமைதியாக இருக்கிறீங்க, உங்களால் எதுவும் வந்து செய்ய முடியல அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் பார்க்க முடியுது. பட் எனிஹவ் உங்களுடைய ஆசையை நிறைவேறணும் அப்படின்றது தான் பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, ரைட்? ஸோ அவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நியூ பிகினிங்கை பற்றி ஸ்பை பண்ணிட்டே இருக்காங்க. ஈவன் இன்ஃபர்மேஷன் கூட அவங்க கேதர் பண்ணுறாங்க, ஓகே. நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கலாம். இன்னும் என்னென்னா, அவங்க கரியர் சைடு மேபி ஆன்லைன் கூட அவங்க ஏதாவது கரியர் சர்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க
பொருளாதார ரீதியா வந்து செட்டில் ஆகணும், நல்ல ஒரு பெரிய பொசிஷன் போகணும், இல்ல ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே. இம்மெச்சூர்டு லெவல்லேருந்து ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்து போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு நியூ பிகினிங் வேணும். அண்ட் ஆல்சோ பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டெத்து, ரீபர்த்து. ஓகே. அதுலேருந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கலாம். ஸோ சன் அகெயின் நியூ பிகினிங் பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. ஏஸ் ஆஃப் வான்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ நியூ பிகினிங் இருக்குமா இருக்காதா? இது முடிஞ்சு போயிடுச்சா? இல்லை இதில் நியூ பிகினிங் இருக்கா? அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன். இது வந்து ஒரு நிலையான உறவாக மாறுமா? அப்படின்றத அவங்க அப்படி ஸ்பை பண்ணுறாங்க. ஓகே. ஒரு சிலர் நீங்கள் வந்து ஆல்ரெடி மேரிட் அப்படின்னா குழந்தை ரிலேட்டடாக சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்கலாம் ஜூலை 15 to 31 அப்படின்னு பார்த்தோன்னா, ஹை பிரிஸ்டஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஸ்ட்ரென்த், 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஹோப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹோப் தெரியும், ஒரு இன்ட்யூஷன் வந்து வரும். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். அவங்க சைட்லேருந்து ஒரு சின்ன எஃபர்ட் போடுவாங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் பொறுமையாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை மனசளவில் ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்னா உங்கள் பொறுமை வந்து ஒரு பொறுமைக்கேற்ற ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. போராடி நீங்கள் இழந்ததை ஒரு மீண்டும் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஓகேவா? உங்கள் பர்சன் வந்து மேபி ஒரு இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறாங்கன்னா, ஐ திங்க் இந்த டைம் பீரியடில் அவங்க இந்த எனர்ஜிலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு முயற்சியை எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே. சம்வாட் அவங்க வந்து நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. சம் ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணுவாங்க. ஒரு பிளான் வந்து வச்சுட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சிறிய முயற்சி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஓகே. உங்களுக்கு வந்து பொறுமையாக இருக்கிறதே ஒரு போராட்டமாக இருக்கும். ரைட்டு. நீங்கள் வந்து இழந்ததை நினச்சி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகலாம். உங்களை வந்து அவங்க பெட்ரே பண்ணுறாங்க. ஓகே. அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். இருந்தாலும் அதை துணிஞ்சு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இங்கே வந்து இதுக்கான சாவி இங்கே இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, தெர் இஸ் ஹோப். ஓகே. தெர் இஸ் அ சொல்யூஷன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சொல்யூஷன் இல்லையோன்னு நினச்சி இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டிப்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்கிது. அதனால் நீங்கள் இவ்வளோ டிப்ரெஷனுக்கு போக வேண்டாம், தைரியமாக இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. ஓகே. உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் தைரியமாக அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருக்குது சிச்சுவேஷன். ஓகே. ஏதோ ஒரு குட் நியூஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஃபைன். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரீயூனியன் இருக்கலாம். குயின் ஆஃப் வான்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ் தெரியுது. வாவ். உங்களுக்கு ஏற்ற ஒரு பேர், இல்லை 2 பேருக்கு நடுவில் ஒரு அட்ராக்ஷன், இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்குது இல்லையா? ஒரு மூடு ஸ்விங்ஸு. யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்தது அப்படின்னா ஒரு நம்பிக்கை தேவை. உங்களுக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். உங்கள் சைடு நீங்கள் ஒரு அட்ராக்டிவான பர்சன், அவங்களும் ஒரு அட்ராக்டிவான பர்சனாக இருக்கலாம். இதனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு. ஸோ பாஸ்ட்டு மெமரிஸு 2 பேரும் வந்து 2 பேரையும் அட்ராக்ட் பண்ணும். அண்ட் தென் ஒரு ரீயூனியனை நோக்கி 2 பேருமே எஃபோர்ட் போடவா வேண்டாமான்ற ஒரு குழப்பம் இருக்கலாம். ஓகே. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரேயர். ஓகே. உங்களுடைய ப்ரேயர் நீங்கள் எந்த அளவுக்கு விருப்பப்படுறீங்களோ அதை உங்களால் நடத்திக்க முடியும். நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை உங்களால் நடத்திக்க முடியும். அதே மாதிரி தான் அவங்களும். ஸோ 2 பேரும் மிரர் எனர்ஜியாக இருப்பீங்களோ, பிகாஸ் இங்கே வான்ஸ் இருக்குது, இங்கேயும் அதே தான் இருக்குது. 2 பேருக்குமே வந்து ஒரு ஒத்தக்கொத்தர் ஏற்ற பேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே ஒரு சிலருக்கு வந்து ஆப்ஷன் இருக்கலாம். ஓகே.
ஈவன் உங்களுக்கு ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சப்போஸ் கம்ப்ளீட்டா உங்கள ஒரு பர்சன் வந்து பெட்ரே பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏத்த ஒரு நியூ பர்சன் வருவாங்க. ஈவன் அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னால இருந்தே பழக்கப்பட்டவங்களா கூட இருக்கலாம். அவங்கள அக்செப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்து ஏற்படலாம். இப்படி ஒரு சிச்சுவேஷனும் தெரியுது. ஸோ யூனிவர்ஸ் வந்து இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு தராங்க. ஓகே. ம். ஓகே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்பிரிட் கைட்ஸு என்ன மெசேஜ் குடுக்குறாங்க? நேச்சர், லெட் கோ. இந்த சிச்சுவேஷன இப்போதைக்கு நீங்க லெட் கோ பண்ணுங்க. ஆம். அவுட்கம்மை யோசிச்சு எந்த செயலும் நீங்க செய்ய வேண்டாம். ஓகே. அவுட்கம்மை யோசிக்காமலே இருங்க. அவுட்கம்ம யோசிக்காம நீங்க செயல்கள் செய்யும்போது, ஓகே உங்களுடைய all the emotional constraints that have hold you back in the past, you'll be able to release. சரியா? எதெல்லாம் வந்து புடிச்சு வச்சுட்டு இருக்கீங்களோ, இல்ல எந்த விஷயங்கள்லாம் உங்கள புடிச்சு வச்சுட்ருக்கோ, அதுலேருந்து நீங்க வெளியில வர முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஸோ எது நடந்தாலும் உங்களுடைய நல்லதுக்கு தான் அப்படின்றத நம்புங்கன்னு சொல்றாங்க. அண்ட் எதை பண்ணாலும் உங்கள் இதயத்தில் வந்து அது பெஸ்ட்டு இன்டென்ஷனோட பண்ணுங்க. ஓகே. ஸோ தட் அது அது வந்து ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து எதிர்பார்க்குறதா சொல்கிறாங்க. நேச்சர், திஸ் இஸ் த டைம் டு அப்சர்வ் ஹீலிங். இப்போ வந்து ஹீலிங்க்கான ஒரு டைம் பீரியட். ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் அந்த பர்சனை மன்னிச்சு விடலாம். மன்னிச்சு விடும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற கோபம், மன கஷ்டம் எல்லாம் வந்துட்டு மாறும். ஓகே. நேச்சரோட, இயற்கையோட ஒட்டின ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. மனசு, உடம்பு, சோல் 3 ஒரு அலைன்மெண்ட்டில் இல்லைன்னா கொஞ்சம் எனர்ஜி நமக்கு பிரச்சனையாகும். ஸோ 3 ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கணும். நினைக்கிறது ஒன்று, பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நேச்சர் வந்து உங்களுக்கு நிறையா கொடுக்க தயாராக இருக்காங்க. நீங்கள் தான் டைம் எடுத்துக்கணும். நேச்சரோட கனெக்ட் பண்ணி கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வாங்க. ஓகே. டு மேக் யூ ரிலாக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு உங்களை நேச்சரோட கனெக்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. முருகருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயம் டிலே ஆனாலும் அது உங்களுடைய நல்லதுக்கு தான். அது பல நல்ல விஷயங்கள வந்து உங்கள்கிட்ட வந்து கொண்டு வரப்போகுது. நீங்கள் நினைக்கலாம், ஏன் இவ்வளோ டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு. அதுக்கு தான் அவர் வந்து அப்படி பதில் சொல்கிறாரு. டிலே ஆகுது அப்படின்னு நீ கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல விஷயம் உன்னை தேடி வருது. மனிதன் உயர்வதும் தாழ்வதும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. ஸோ இங்கேயும் ஒரு மெசேஜ் வந்தது ஸ்பிரிட் கைட் இருந்தும். இன்டென்ஷன் பெஸ்ட் இன்டென்ஷனாக இருக்கணும்னு. முருகர் மெசேஜும் அதே தான் வருது. ஓகேவா? உங்களோட எண்ணங்களை பொறுத்தே தான் உங்களுடைய லைஃப் இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயம் செய்கிறீங்களோ அந்த விஷயம், அந்த இன்டென்ஷன் வந்து பெஸ்ட்டாக வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து முருகர் வந்து சொல்கிறார். நீங்கள் ஆல்ரெடி பெஸ்ட்டான இன்டென்ஷன் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். நோ வரிஸ். ஓகேவா? அதுக்கான ரிசல்ட் உங்களை வந்து கண்டிப்பாக சேரும் அப்படின்ற ஒரு மெசேஜை முருகர் கொடுக்குறார். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.